ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ செடிகளுக்கு அன்றாடம் கொடுக்குற மாதிரி நேற்று வரைக்கும் உரமாக ஊற்றிருக்கோம்ல, அதனால் இப்போ என்ன செய்வோம், நம்ம வீட்டிலையே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, காய் கழுவுன தண்ணி, மாவு சட்டி கழுவுன தண்ணி, அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன 2-3 கத்திரிக்காயும் கிடக்குது, 2-3 மிளகாயும் தேவைப்படுது. அதையும் இப்போ என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் வீடியோ போடுறது உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது வெள்ளைப்பூடு தோல் தண்ணியை போட்டு வச்சுருக்கேன். நேற்று இஞ்சி பூண்டெல்லாம் இது பண்ணோம்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏதாச்சும் ஒரு செடி மேலே நம்ம மூடாக்கு மாதிரி கூட இந்த தோலை போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டோம்னா சரி, பூச்சிகளும் வராது, நம்ம செடிகளுக்கும் என்ன செஞ்சது உரம் போட்ட மாதிரி இருக்கும். பூச்சி வராமலும் இருக்கும், மேலே வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீ தூள் தண்ணி எல்லா தண்ணியுமே அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட போகிறோம். இதை தண்ணியில் கலந்துக்கோங்க. இந்த பாருங்கள், மாவு தண்ணியெல்லாம் கிடக்கு பாருங்கள். இதை கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா தினம் நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் பூஸ்டப்பாக இருக்கும். இதே எடுத்து நம்ம என்ன செஞ்சு விட்ருவோம், கொடுத்து விட்ருவோம். காய்கறி செடிக்கு, தக்காளி செடிக்கு, எல்லாத்துக்குமே. இது கடைசிக்கு இது மொச்சை தான் வியூவர்ஸ். நான் அவரைக்கான்னு சொன்னேன், எல்லாம் சொன்னேன்ல, மொச்சை பயிரை தான். இங்கே பாருங்களேன், தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மொச்சக்காய் தான். அதனால தான் இது 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் வளர்ந்துருக்குது. இங்கேயும் பாருங்கள், 3 தான், 3 விதை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போனா இது மொச்சப்பயிறு தானே? கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், மொச்சப்பயிறு தான் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுன்னு பார்க்கேன். அவரைக்கானா இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் வரும். நான் அவரைக்காய் பார்த்துருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் மொச்சை மாதிரி தான் தெரியுது. கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இங்கே பாருங்கள், தக்காளி செல்லையுமே குட்டி குட்டியாக இதில் தக்காளி வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது எங்களுக்குள்ள வச்சுருந்த ஒரு தக்காளி செடி. இங்கேயும் பாருங்கள், இப்போ தான் வெயில் வருது. வெயில் வரையும் தான் செடிக்கு என்ன செய்ய போகிறேன், தண்ணி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் நம்ம இவ்வளோ தான், இதுக்கு மேலே விட்டால் நமக்கு என்ன செஞ்சிடும், பழுத்துரும். இந்த வெரைட்டியே இவ்வளோ தான் இருக்கும். இது நமக்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு, ஏதாவது பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே 4-5 நெத்திய மல்லி இருக்குது, அதையும் என்ன செஞ்சுக்கிடுவோம், எடுத்துக்கிடுவோம். ஒரு செம்பருத்தி பூ இருக்குது, அதையும் இப்போ நம்ம என்ன செய்வோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது மாயன் கீரையா, மெக்சிகன் ஸ்பினிச்சான். பக்கத்து இடத்துல இருந்துச்சு. நேற்று அவங்கள்ட்ட வாங்கி ஒரு சின்ன குச்சி என்ன செஞ்சுருக்கேன், இந்த தொட்டில் இது காய்கறி குப்பை போட்டு வச்சுருந்தோம்ல, அதிலே ஊனி வச்சுருக்கேன். இது கால் வலிக்கு நல்லா கேட்குமா இந்த கீரை, கால் முட்டி வலிக்கு எல்லாத்துக்குமே. சரி, அதையும் நம்ம வளர்த்து இந்த கீரையும் சமைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுத்தாப்புல நல்லா தளிர் அடிச்சிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது லெமனா இல்லைனா ஆரஞ்சு பழமான்னு தெரில, இன்னும் நார்த்தங்கான்னு தெரில. இது அதுவாக முளைச்ச செடி. நானும் அதுவாக பெருசாக வருதும்பாங்க. பார்த்தா இலை இப்போ எப்படி வருது, என்ன செடின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, கத்திரிக்காவை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நான் பெருசாக விட்டுட்டோம்னா அடுத்தாப்புல என்ன செஞ்சிடும், இது முத்திரும். முத்திருச்சுனாக்கு பழுத்து போயிடும். அதனால் போய் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த அங்கிட்டு 2 செடியில் 2 கத்திரிக்காய் இருக்குது வியூவர்ஸ், அதை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது அன்றைக்கி ஒரு அறுவடை. 3 கத்திரிக்காய், ஒரு 5 பாவக்காய், ஒரு மிளகாய், நித்தியமல்லி ஒரு 4 பூ, 4 கனகாமரம், ஒரு செம்பருத்தி, வெள்ளை கலர் செம்பருத்தி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன அவரையா மொச்சையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அறுவடைன்னு பாருங்கள். தேங்க்யூ.